அகதா கிறிஸ்டியின் அந்த புதையல் எங்கே? அத்தியாயம் 6. பிளாக்மெயில் என்னும் இனிய கலை. பாஞ்சாலையிலிருக்கும் தனது இல்லத்துக்கு விர்ஜீனியா ரேவல் நுழைந்தபோது மணி 4 அடிக்க 5 நிமிஷம். மாற்றுச் சாவியை போட்டு கதவை திறந்து உள்ளே நுழைந்த அவர் உடனடியாய் வேலையாளை எதிர்கொண்டார். மன்னிக்கணும் மேடம், வந்தவுடனே தொந்தரவு தருவதற்கு. ஆனால் ஒரு ஆள் உங்களை பார்க்கணும்னு வந்திருக்கார். ஒரு கணம் மிக பணிவான வார்த்தைகளை கோர்த்தெடுத்து வேலைக்காரன் சொன்ன செய்திக்கு செவி சாய்க்காமல் தான் இருந்தார் விர்ஜீனியா. மிஸ்டர் லோமேக்ஸ் எங்கே இருக்கார்? வரவேற்பறையிலா? ஓ நோ மேடம், வந்திருப்பது மிஸ்டர் லோமேக்ஸ் கிடையாது. சிறு எதிர்ப்பு தொனிக்க சொன்னான் வேலைக்காரன். வேற ஆள். அவனை உள்ளே விட நான் சம்மதமே தரல. ஆனா அவன்தான் மிக முக்கியமான பிசினஸா வந்திருக்கேன்னு அடம்பிடிச்சான். காலம் சென்ற கேப்டன் சம்பந்தமான அவன் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால நீங்க அவனை பார்க்க விரும்பலான்னு கருதி நான் தான் அவனை வரவேற்பறையில் உட்கார வச்சிருக்கேன். சில நிமிடங்கள் சிந்தித்தவாறே நின்று கொண்டிருந்தார் விர்ஜீனியா. சில வருடங்களாவே விதவையாகத்தான் அவர் வாழ்ந்து வருகின்றார். அவருடைய கணவரை பற்றி அதிகமாக வெளியே பேசாமல் இருக்கும் விர்ஜீனியாவின் குணத்தை அவரது மேட்டுமையான வாழ்க்கைக்கு அடியில் தாளாத சோகம் இருப்பதுதான் இதற்கு காரணம் என்று பலர் சொல்வதுண்டு. வேறு பலரால் ஜஸ்ட் இதற்கு நேர்மாறாய் சொல்லப்பட்டதுண்டு. கேப்டன் ரேவாலுக்காக விர்ஜீனியா என்றுமே கவலைப்பட்டவர் கிடையாது என்பது அவர்களுடைய கருத்து. ஆகவேதான் உள்ளுர உணராத ஒரு சோகத்தை அவளால் பொய்யாய் கூட காட்ட முடியவில்லை என்பார்கள் அவர்கள். இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடணும் மேடம் என தொடர்ந்த வேலைக்காரன், அவனை பார்க்க அயல் நாட்டானை போல் இருக்கு மேடம், நம்ம ஊர் மாதிரியே தெரியல என்றான். விர்ஜீனியாவின் ஈடுபாடு சற்று கூடியது. அவருடைய கணவர் இரகசிய இலாக்காவில் பணியிலிருந்தார். எர்சோஸ்லோவாக்கியாவின் ராஜாவும் ராணியும் படுகொலை செய்யப்பட்ட பரபரப்பான காலகட்டத்தில் இருவரும் எர்சோஸ்லோவாக்கியாவில் தான் இருந்தார்கள். வந்திருப்பவன் எர்சோஸ்லோவாக்கியாக்காரனாக இருக்கலாமோ? ஒரு பழைய நிஜ ஊழியன். நீ சரியான காரந்தான் பண்ணிருக்க என்றார் அவர் ஒப்புதலாய் தலையசைத்து கொண்டே. அவரை எங்கே உட்கார வச்சிருப்பதா சொன்ன? வரவேற்பறையிலையா? அவருடைய ஓசை எழுப்பாத மெல்லிய அடிகளை எடுத்து வைத்து இந்த அறையை கடந்த விர்ஜீனியா அருகில் இருந்த ஒரு சிறு அறையின் மூடப்பட்டிருந்த கதவினை தள்ளி திறந்தார். கணப்புக்கு அருகிலிருந்த இருக்கையில் வந்திருந்த பார்வையாளன் அமர்ந்திருந்தான். மிஸ்ஸஸ் ரேவல் நுழைந்ததும் எழுந்து கொண்ட அவன் அவரை முறைத்தபடி நின்றான். முகங்களை நினைவில் தக்க வைத்துக் கொள்வதில் அதி அற்புத சக்தி கொண்ட விர்ஜீனியா உடனேயே இந்த முகத்தை வேறெங்கும் பார்த்ததே கிடையாது என்று புரிந்து கொண்டு விட்டார். உயரமாயிருந்தான். கருப்பு, பேய் அறைந்தார் போல முகம். சந்தேகத்துக்கு துளியும் இடமன்றி இவன் ஓர் அந்நியன். இத்தாலி அல்லது ஸ்பானிஷ் என எடை போட்டார். என்னை பார்க்க விரும்பினியா என்று கேட்டார் பட்டென்று. ஐ எம் மிஸ்ஸஸ் ரேவல். ஓரிரு நிமிடங்கள் அந்த மனிதன் எப்பதிலும் தரவில்லை. ஏதோ அவரை நெருக்கத்தில் எடை போடுபவனைப் போல் மிக மெதுவாய் ஆனால் முழுவதுமாய் கூர்ந்து கவனித்தான். வெளிப்படையான வஞ்சகத்தன்மை அவன் செயலில் இருந்தது. அதை அவர் விரைவாகவே கண்டுகொண்டு விட்டார். என்ன பிசினஸுக்காக வந்திருக்கேன்னு சொல்றியா என சற்று பொறுமை இழந்தவராய் காட்டிக்கொண்டார். நீங்க தானே மிஸ்ஸஸ் ரேவல்? மிஸ்ஸஸ் திமோத்தி ரேவல்? எஸ், அப்படித்தான். ஜஸ்ட் இப்போ நான் உன்கிட்ட சொன்னேனே. ஆமாம் ஆமாம்,
நீங்க என்னை பார்க்க சம்மதிச்சது ஒரு நல்ல முடிவு மிஸ்ஸஸ் ரேவல். அப்படி இல்லைன்னா உங்க வேலைக்காரன்கிட்ட சொன்னதையே சொல்றேன். நான் வந்த பிஸ்னஸை உங்க கணவர் மூலமா பண்ணி முடிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு நான் தள்ளப்பட்டிருப்பேன். நம்ப முடியாத ஒன்றை பார்ப்பதைப் போல விர்ஜீனியா அவனை பார்த்தார். ஆனால் ஏதோ ஒரு சக்தி அவர் உதடு வரை வந்துவிட்ட உண்மையை தடுத்து நிறுத்தி சொல்லவிடாமல் செய்துவிட்டது. உண்மையை வறண்ட ஒரு விமர்சனமாய் தருவதோடு நிறுத்தி கொண்டார். அவரை கண்டுபிடிக்கிறதுல நீ நிறைய மெனக்கிட வேண்டியிருக்கும். அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. நான் பிடிவாதக்காரன். இப்போதைக்கு நான் வந்த விஷயத்தை சொல்லிடுறேன். இது என்னன்னு உங்களுக்கு அடையாளம் தெரியுதா? அவன் கையில் செழிப்பாய் தாள்களை வைத்திருந்தான். அவற்றில் மேலாக இருந்ததை அதிக ஈடுபாடு கொடுக்காது பார்த்தார் விர்ஜீனியா. இது என்னன்னு உங்களால் சொல்ல முடியுமா மேடம்? கடிதங்கள் போல தெரியுது என அவர் பதில் சொல்லும் போதே ஒரு முடிவோடு உள்ளே நுழைந்திருக்கும் ஒரு மகா தைரியக்காரனுடன் தான் மோத வேண்டியிருக்கும் என்று புரிந்து கொண்டான். மேலும் இக்கடிதம் யாருக்கு எழுதப்பட்டிருக்கு என்பதும் உங்களுக்கு தெரியுதில்ல? முகவரிய தெளிவா தெரியும்படி முக்கியப்படுத்தி பிடித்து கொண்டு கேட்டான் அவன். என்னால் படிக்க முடியுது என்றார் விர்ஜீனியா இனிமையாய். கேப்டன் ஹோ நில் என்பவருக்கு எழுதப்பட்டிருக்கும் கடிதம் இது. எண் 15 பாரிஸ் என்பது முகவரி. அவன் கண்களுக்கு இன்னமும் புலப்படாத ஏதோ ஒன்றை அவருடைய முகத்தில் பசியோடு தேடினான். அவன் கேட்டான், இந்த கடிதத்தை பார்க்க முடியுமா ப்ளீஸ்? விர்ஜீனியா அந்த உரையை அவனிடமிருந்து பெற்றுக்கொண்டார். உள்ளிருப்பதை உருவியெடுத்து சிறு நோட்டம்தான் விட்டிருப்பார். உடனேயே இறுக்கமாகி அதனை அப்படியே அவனிடம் திருப்பி தந்துவிட்டார். இது ஒரு அந்தரங்க கடிதம். நிச்சயமா நான் படிக்க உகந்தது கிடையாது. அந்த ஆள் கிண்டலாய் உரக்க சிரித்தான். உங்களோட அட்டகாசமான நடிகையர் திலகம் பங்களிப்புக்கு மிஸ்ஸஸ் ரேவல் என்னுடைய சிறந்தாழ்த்திய வந்தனங்கள். உங்களோட பாத்திரத்தை தலைமேல் தாங்கி நடிச்சிட்டீங்க. இருந்தாலும் நிச்சயமா இதன் அடியில் உள்ள கையொப்பத்தை உங்களால மறுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். கையொப்பம்? விர்ஜீனியா அக்கடிதத்தின் பின்பக்கத்தை திருப்பி பார்த்து வார்த்தை எழாத ஆச்சரியத்தில் மூழ்கடிக்கப்பட்டார். நுண்மையான சாய்வெழுத்துக்களில் போடப்பட்டிருந்த கையொப்பம். விர்ஜீனியா ரேவல். ஆச்சரியத்தால் அவரிடமிருந்து விளைந்த கூவலை கட்டுப்படுத்தி கொண்டு அக்கடிதத்தை தற்போது ஆரம்பத்திலிருந்து முழுக்கவும் படித்தார். பிறகு சிந்தனையில் தன்னை இழந்தவராய் ஒரு நிமிடம் அப்படியே நின்று கொண்டிருந்தார். அக்கடிதம் போன விதம் இங்கு இப்பொழுது எதை குறிவைத்து காட்சிகள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன என்பதை அவருக்கு தெளிவுபடுத்திவிட்டது. சொல்லுங்க மேடம் என்ற அவன், இது உங்க பேர் இல்லையா என்றான். ஓ எஸ் என்றார் விர்ஜீனியா. இது என் பேர்தான். ஆனா அது என் கையெழுத்து கிடையாது என அவர் கூடுதலாய் சொல்லியிருப்பார். ஆனால் பதிலாக தன்னை காண வந்திருந்த பார்வையாளனை பார்த்து அதிரடி சிரிப்பு ஒன்றனை வெளியிட்டார். இதை பற்றி என்று இனிப்பாய் பேசிய அவர், ஏன் நாம் உட்கார்ந்து விலாவரியா பேசக்கூடாது என கேட்டார். அவன் புதிர் போடப்பட்டவனாய் ஆனான். இந்த அளவுக்கு தாராளமாய் அவர் நடந்து கொள்ள முன்வருவார் என அவன் நினைத்திருக்கவில்லை. அவனை பார்த்து விர்ஜீனியா துளியும் பயம் கொள்ளவில்லை என்று அவனுடைய உள்மனம் சுட்டிக்காட்டியது. முதல்ல எனக்கு தெரிய வேண்டியது இதுதான். நீ எப்படி என்ன கண்டுபிடிச்ச? அது ரொம்ப ஈஸி. தன் சட்டை பையில் வைத்திருந்த கிழித்தெடுத்திருந்த அந்த சிறு செய்தி கிறுக்கினை வெளியில் எடுத்து அவன் அதை விர்ஜீனியாவிடம் கொடுத்தான். ஆண்டனி கேட் இருந்திருந்தால் அதனை அடையாளம் கண்டிருப்பார். ஐ சி என்றபடி ஒரு சிறு சிந்தனை பொதிந்த முகசுளிப்போடு அதனை திருப்பி அதனிடமே தந்து, மிஸ்ஸஸ்
ரொம்ப சுலபமாகத்தான் இருந்திருக்கு. புரியுதில்ல? இன்னொன்னையும் புரிஞ்சுக்கங்க. இது ஒன்று மட்டும்தான் இத்தகைய கடுதாசி கிடையாது. இத மாதிரி ஒரு கொத்து இருக்கு. டியர் சார் என்ற விர்ஜினியா, இந்த விஷயத்துல நான் தனியாலா முடிவெடுக்க வேண்டியிருக்கு என்றாள். மீண்டும் அவர் சொன்ன துணி அவனை புதிருக்குள்ளாக்கியதை மிஸ்ஸஸ் ரேவலால் கவனிக்க முடிந்தது. தற்சமயம் நடக்கும் விஷயத்தில் அவர் தன்னைக்குள் தானே மகிழ்ந்து கொண்டிருந்தார். என்ன இருந்தாலும் என அவனை பார்த்து மிக கனிவாய் புன்னகைத்த அவர், அத்தனை கடிதங்களையும் தூக்கிக்கிட்டு வந்து என்னிடமே ஒப்படைக்க நீங்க பட்டுள்ள சிரமம் பாராட்டுத்துக்குரியது. அவன் தொண்டையை செருமிக்கொள்ள எடுத்துக்கொண்ட அவகாசத்தில் சிறு இடைவெளி விளைந்தது. நான் ரொம்ப ஏழை மிஸ்ஸஸ் ரேவல் என்று இறுதியாய் அவன் சொன்னான். இப்படி சொன்ன விஷயத்தை மிகவும் முக்கியப்படுத்தி முன்வைத்து, எந்த அனுகூலமும் இல்லாம இந்த கடிதங்களை இங்க எடுத்துக்க நான் விட்டுத்தர மாட்டேன் மேடம். நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். இந்த கடிதங்கள் இவற்றை யார் எழுதினாங்களோ அவங்களுடைய சொத்து. தேவையில்லாம பேச்சை வளர்க்காதீங்க மேடம். நான் முட்டாள் கிடையாது. இக்கடிதங்களை, அதாவது ஒரு பெண் அவளுடைய காதலனுக்கு தேனொழுக எழுதிய இக்கடிதங்களை நான் படிச்சிட்டேன். இவை அவனுடைய கணவன் கையில கிடைச்சா விளையக்கூடிய புயல் பற்றி எனக்கு தெரியும். இவை அத்தனையும் தூக்கிக்கிட்டு நான் உங்க கணவன் கிட்ட போவதை தான் நீங்க விரும்புறீங்களா? ஓ, ஒரு சாத்தியக்கூறை நீ கவனிக்காம விட்டிருக்க. இக்கடிதங்கள் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டவை. ஒருவேளை அந்த காலகட்டத்திலிருந்து நான் ஒரு விதவையா ஆகியிருந்தால்? தீர்மானமாய் மறுத்து தலையசைத்தான் அவன். அப்படின்னா நீங்க பயப்பட ஒண்ணுமே கிடையாதுனா? இத்தனை நேரம் என்னை உட்கார வச்சு நீங்க பேரம் பேச துணிஞ்சிருக்க மாட்டீங்க. விர்ஜீனியா சிரித்தார். சரி, உன்னோட விலை என்ன? 1000 பவுண்டுகள் தந்தீங்கன்னா அந்த கடித கொத்து முழுவதையும் நான் உங்ககிட்ட விட்டுட்டு போயிடுவேன். இதுக்கு நான் கேட்கும் விலை ரொம்ப மலிவானது. ஆனா ஒன்று தெரிஞ்சுக்குங்க, அதிகமாக கேட்கவும் ஏனோ எனக்கு மனசு வரல. விர்ஜீனியா முடிவாய், உனக்கு போய் நான் 1000 பவுண்டுகள் தருவதை கனவுல கூட என்னால் நினைச்சு பார்க்க முடியாது என்றார். மேடம், நான் பேரம் பேசுவது கிடையாது. 1000 பவுண்டுகள். நான் கடிதங்களை உங்க கையில விட்டுடுறேன். விர்ஜீனியா சிரித்தார். இதை பற்றி சிந்திக்க நீ எனக்கு கொஞ்சம் அவகாசம் விட்டு தரணும். அத்தனை பெருந்தொகைய உடனடியா திரட்டுவது எனக்கு சிரமமான காரியம். ஒத்துக்கிட்டதுக்கு முன்பணமா இப்போதைக்கு கொஞ்சம் 50 பவுண்டுன்னு வச்சுக்கோமே, கொடுங்க. பிறகு நான் திரும்பி வரேன். விர்ஜீனியா கடிகாரத்தை நிமிர்ந்து பார்த்தார். 4 அடித்து 5 நிமிடங்கள். கீழே அழைப்பு மணி அடித்தது போல் தோன்றியது அவருக்கு. வெரி வெல் என்றார் அவசரமா. நாளைக்கு மறுபடியும் வா. ஆனா இதைவிட காலந்தாழ்த்தி 6 மணி போல. குறுக்கே அறையை கடந்து போய் மேஜை அருகே நின்றார். பிறகு அதன் ஒரு டிராயரை சாவி போட்டு திறந்து இழுத்து அழுக்கேறிய கொத்து கரன்சி நோட்டுகளை அள்ளினார். 40 பவுண்டுகள் இருக்கும். இப்போதைக்கு இது போதும். பெரும் விருப்பம் கொண்டு அந்நோட்டுகளை அபகரிப்பது போல் பிடுங்கினான் அவன். இப்போ உடனே கிளம்பிடு. போ போ போ. மரியாதையாய் அந்த அறையை விட்டு அகன்றான் அவன். திறந்த கதவின் வழியாக ஹாலில் சார்ஜ் லோமெக்ஸ் வந்திருப்பது அங்கு விர்ஜீனியாவுக்கு தெரிந்தது. அவர் மாடிப்பகுதிக்கு காவல்காரனால் அடையாளம் காட்டப்பட்டு அனுப்பப்பட்டு கொண்டிருந்தார். விர்ஜீனியா அவரை அழைத்தார். இப்படி இங்கே வாங்க சார்ஜ், 2 டீ கொண்டு வாப்பா. 2 ஜன்னல்களையும் திறந்து விட்டபடி விர்ஜீனியா அறைக்குள் நிற்க, சார்ஜ் உள்ளே நுழைந்த போது நடனமிடும் கண்களோடும் வீசிய காற்றின் வேகத்துக்கு சுழன்றாடிய கூந்தலோடும் அவர் அம்சமாய் தென்பட்டார்.
கொஞ்ச நேரத்துல மூடிடுறேன் சார்ஜ். ரூமுக்குள்ள காற்றோட்டம் வேணும்னு எதிர்பார்த்தேன். மாடிக்கு வர்ற வழியில அந்த பிளாக்மெயிலரை நீங்க பார்த்தீங்களா? யார் யாரு? பிளாக்மெயிலர் சார்ஜ், பிளாக்மெயிலர். ரகசியம் எதையோ காரணமா வச்சுக்கிட்டு மிரட்டுபவன். மைடியர் விர்ஜினியா, விளையாடுறியா? ஓ கிடையாது சார்ஜ், உண்மையா. இங்கே வந்து அவன் யாரை பிளாக்மெயில் பண்ணினான்? என்னை சார்ஜ். ஓ டியர் விர்ஜினியா, நீ என்ன பதில் தந்த? வெல், முதல் தடவை என்பதாலே எதுவும் நான் பண்ணல. வந்த அந்த ஆள் வேற யாருக்கு பதிலோ என்னை தவறா எடுத்துக்கிட்டு இருக்கான். போலீஸுக்கு போன் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். இல்ல, நான் பண்ணல. அப்படி நான் பண்ணிருக்கணும்னு நீங்க நினைப்பதா படுது. வெல், விஷயத்தை கனமான ஒன்றாய் கவனம் வைத்து கருதினார் சார்ஜ். நோ, வேணாம்னு தான் தோணுது. நீ பண்ணினது தான் புத்திசாலித்தனம். இதையே ஒரு கேஸாக்கிடுவானுங்க. தேவையில்லாம உன் பேர்ல தப்பான விளம்பரம் உண்டாகிடும். ஆனா நீ அந்த பொறுக்கி பையில என்ன பண்ணின? வெல் சார்ஜ், அவனை கண்டு எனக்குள்ள பயம் இருந்ததாலேயே அவனை பண்ண விட்டேன். எதை? என்னை பிளாக்மெயில் பண்ண. சார்ஜின் முகத்தில் விளைந்த பயத்தை கண்ட மிஸ்ஸஸ் ரேவல் கீழுதடை உள்ளுக்கு மடித்து பேசுவதை தடுத்து கொண்டார். ஐயோ, என்ன சொல்ல வர? அவனை உடனடியா கட் பண்ணி துரத்த நீ முயற்சிக்கலையா? விர்ஜீனியா மறுப்பாய் தலையசைத்தபடி அவரை ஓரக்கண்ணால் நோட்டமிட்டார். என்ன ஆளு நீ விர்ஜீனியா? கிறுக்கு பிடிச்சிருச்சா? உங்களுக்கு கிறுக்கு மாதிரி தான் படும்னு நான் நினைச்சேன். ஏன் அப்படி? என்ன நடக்குது இங்க? பல காரணங்கள். முதல் காரணம், அவன் என்னை அத்தனை தத்ரூபமா அழகா பிளாக்மெயில் பண்ணினது. ஒரு கலைஞன் அவனுடைய வேலையை கணக்கச்சிதமா பண்ணும்போது அதை இடைமறிக்க நான் விரும்பல. அடுத்த காரணம், யூசி, என்னை இது வரைக்கும் எவனும் பிளாக்மெயில் பண்ணதில்லை. அப்படியெல்லாம் எதுவும் நடக்கக்கூடாது விர்ஜினியா. அது எப்படி இருக்கும், அந்த உணர்வு எப்படி இருக்குன்னு நான் உணர நினைச்சேன். கெட்டது போ. உன்னை துளியும் என்னால புரிஞ்சிக்கவே முடியல விர்ஜினியா. உங்களால புரிஞ்சிக்க முடியாது என்பது எனக்கு தெரிஞ்சதுதான். அவனுக்கு காசையும் கொடுத்து நீ அனுப்பியிருக்க மாட்டேன்னு நம்புறேன். ஒரு கொசுறு. மன்னிப்பும் கோரும் துணியில் சொன்னார் விர்ஜீனியா. அடப்பாவமே, எவ்வளோ? 40 பவுண்டுகள். விர்ஜீனியா, மை டியர் சார்ஜ், அது நான் சாயங்கால உடை வாங்க செலவிடும் பொடிப்பணம். ஒரு நல்ல பரபரப்பான அனுபவத்தை பெற சின்ன உடை வாங்க செலவழிக்கும் தொகையை செலவிடுவது ஒன்றும் தப்பு கிடையாது. சொல்லப்போனா இன்னும் அதிகமாக கூட செலவழிச்சிருக்கலாம். மறுப்பாய் தலையசைத்து கொண்ட சார்ஜ் லோமெக்ஸ் அவருடைய கடுங்கோபத்தை வார்த்தைகளால் கொட்டும் காரசாரத்திலிருந்து வேலைக்காரன் உள்ளே டீ கொண்டு வந்த தருணம் தடுத்துவிட்டது. டீ தட்டை உள்ளே வைத்துவிட்டு அவன் போன பிறகு டீ கூஜாவை எடுத்து தேநீர் கோப்பைகளில் விர்ஜீனியா ஊற்றும்போது சமாச்சாரத்தை ஆரம்பித்தார். இதுல எனக்கு இன்னும் ஒரு இலக்கும் உண்டு சார்ஜ். பிரகாசமான பிரமாதமான ஒன்று. எங்களை போன்ற பெண்கள் எல்லாம் பவ்யமா பூனை போல இருக்கணும்னு எதிர்பார்ப்பதுண்டு. ஆனா இன்னைக்கு மத்தியானம் நான் இன்னொரு பெண்ணை தலை குப்புற ஆக்கிட்டு வந்திருக்கேன். இந்த ஆளு இன்னொரு விர்ஜினியா ரேவலை தேடிக்கிட்டு போக போவது கிடையாது. இந்த வேடன் தேடி வந்த பறவையை பிடிச்சாச்சு. ஆல் ரைட். இந்த கடிதத்தை எழுதின அவ அடையாளம் காட்டாத முகமூடியில் தான் இருந்திருக்கா. இருக்கட்டும், இப்ப கவனிங்க. குற்றமற்ற சிறப்பான வாழ்க்கையை நடத்தியிருக்கும் அனுகூலத்தை பயன்படுத்திக்கிட்டு சார்ஜ், நான் நிறைய நிறைய தந்திர திட்டங்கள் வகுக்க போறேன். எஸ். சார்ஜ் இன்னமும் மறுத்தே தலையசைத்து கொண்டிருந்தார். எனக்கு இது பிடிக்கல. ஆனா அழுத்தமா சொல்லி கொண்டிருந்தார், எனக்கு இது பிடிக்கல. வெல்,
அப்ப விட்டுடுங்க சார்ஜ் டியர். நீங்க இங்கே பிளாக்மெயிலரை பற்றி பேச வரல. என்ன காரணத்துக்காக இங்கே வந்திருக்கீங்க? சரியான விடை உன்னை பார்க்க. ஆமாம், நான் உன்னை பார்க்க தான் வந்தேன் என தீவிரமாய் பதில் தந்தார் சார்ஜ். நான் கவர்ச்சியும் போதிய ஈர்ப்பும் உள்ள ஒரு பெண்ணாகத்தான் கருதியிருக்கேன் விர்ஜினியா. ஓ சார்ஜ், மேலும் நிறைய புத்திசாலித்தனம் உள்ள ஒரு பெண்ணாகவும். ரியாலி? நாளைக்கு இங்கிலாந்துக்கு ஒரு இளைஞன் வந்து இறங்க போறான். அவனை நீ சந்திக்கணும்னு விரும்பினேன். ஆல் ரைட் சார்ஜ், ஆனா வர்றவன் உங்களோட பார்ட்டி, அப்படித்தானே? உனக்கு தேவைப்பட்டா உன்னுடைய ஈர்ப்பை நீ எத்தனை வேணும்னாலும் உபயோகப்படுத்திக்கலாம், நிச்சயமா. விர்ஜீனியா அவருடைய தலையை ஒரு பக்கமாய் சாய்த்து கொண்டு பார்த்தார். சார்ஜ் டியர், நான் என்னுடைய ஈர்ப்பை ஒரு தொழிலா நடத்தல, ஓகே? எனக்கு எல்லா மக்களையும் பிடிக்குது. அதனால அப்கோர்ஸ் அவங்களுக்கும் என்னை நல்லா பிடிச்சு போகுது. ஆனா என்னை நானே ஒரு அந்நியனை கிளுகிளுப்பாக்க போக பொருளா காட்டிக்க முடியும்னு தோணல. அப்படி நான் எதுவும் பண்ணுவதும் கிடையாது சார்ஜ். பண்ணுவது கிடையாது. இதுக்குன்னே பழக்கப்பட்ட வாடிகை ஆளுங்க உண்டு. என்னை விட அதுங்க நல்லா பண்ணும். அதெல்லாம் நமக்கு தேவையற்ற பேச்சுகள் விர்ஜீனியா. இந்த இளைஞர் ஒரு கனடாக்காரன். பேரு மேக்ராத். ஓ, அவன் ஒரு நிஜ ஆங்கிலேய பெண்ணின் கவர்ச்சி மற்றும் நடவடிக்கைகளின் அலாதியை பார்த்து பாராட்டணும்னு நான் பிரியப்படுறேன். அதுக்கு நான் எக்ஸாக்ட்லி. ஏன் அப்படின்னா, ஏன்னா நம்ம கடற்கரையில வந்து இறங்கும் ஒவ்வொரு கனடாக்காரனுக்கும் நம்ம இங்கிலீஷ் பொம்பளைய கொண்டு போய் நிறுத்தி நீங்க நாட்டு பெருமையை ஊதுவது கிடையாதே. இதுல மட்டும் அப்படி என்ன ஆழமான திட்டம் சார்ஜ்? வெளிப்படையாகவே கேட்கிறேன். இதிலிருந்து உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? இது உனக்கு தேவையான விஷயமா எனக்கு படல விர்ஜினியா. எல்லாம் ஏன் மற்றும் எதுக்கு ஆகியவற்றுக்கு எனக்கு பதில் கிடைக்காத வரைக்கும் ஒரு பொன்மாலை பொழுதுல மினுக்கிக்கிட்டு போய் நான் ஒரு அந்நியனை கலகலப்பாக்க முடியாது. விஷயங்களை அசாதாரண முறையில் முன்வைக்கும் வழி தெரிஞ்சவன் நீ விர்ஜினியா. வேற பொண்ணா இருந்தா, வேற யாராவது பொண்ணா இருந்தா இப்படி கேட்க மாட்டாளா என்ன? உஃப், கமான் சார்ஜ், இன்னும் கொஞ்சம் விஷயத்தை கொட்டுங்க. டியர் விர்ஜினியா, இன்னும் கொஞ்ச காலத்துல மத்திய ஐரோப்பிய நாடுகள்ல நிலவரங்கள் மிகவும் இறுக்கமாக போகுது. காரணங்கள் இப்போதைக்கு யாருக்கும் தெரிய வேணாம். ஆனா எட்சோஸ்லோவாக்கியாவின் தலைவிதி எழுதப்பட்டுள்ள வாழ்க்கை சரிதம் ஒன்று ஐரோப்பியாவின் அமைதியை கருதி உடனடியா முடக்கப்பட வேண்டும்னு இந்த மிஸ்டர் மேக்ராத்தை உணர வைக்கணும். ஐரோப்பியாவின் அமைதி, சீர்குலைவு, இதெல்லாம் சும்மா புஸ்வானமான பேச்சு என்றார் விர்ஜீனியா சாந்தமாய். ஒவ்வொரு வாழ்க்கை சரிதம் வெளியாகும் போது அதுக்கு சாதகமாகத்தான் நான் இருப்பேன். அதிலும் ஹெர்சோஸ்லோவாக்கியா வாழ்க்கை சரித்திரம்னா சொல்லணுமா? ஆஹா, இதுல எர்சோஸ்லோவாக்கியா ராஜா யாரோ சம்பந்தப்பட்டிருக்காங்க. யார் அது? பதில் சொல்ல எதிர்ப்பு காட்டினார் சார்ஜ். ஆனால் கேள்விகளை தவிர்க்கத்தான் அவருக்கு வழிகள் தென்படவில்லை. அவர் திட்டமிட்டபடி இந்த சந்திப்பு செல்லவில்லை. விர்ஜீனியாவை எதையும் ஏற்றுக்கொள்ளும், இவர் தரும் குறிப்புகளை எல்லாம் மறுக்காது ஒப்புக்கொள்ளும், தொணத்தொணப்பு கேள்விகள் கேட்காத ஒரு பெண்ணாய்தான் எதிர்பார்த்திருந்தார். அப்படிப்பட்ட கணிப்புக்கு இங்கு நடப்பது மிகவும் அந்நியப்பட்டிருந்தது. அனைத்தையும் தெரிந்து கொள்வதில் ஒரு முடிவாய் இருந்தார் விர்ஜீனியா.
ஆனால் பெண்களின் ரகசிய காப்பு பிரமாணத்தில் ரொம்பவும் நம்பிக்கையற்று இருந்த சார்ஜோ எந்த உண்மையும் சொல்வதை தவிர்த்து விடுவதிலேயே குறியாயிருந்தார். விர்ஜீனியா இந்த காட்சிக்கு உகந்த பாத்திரமே கிடையாது. அவர் கடுமையான சிரமங்களை உண்டு பண்ணிவிடலாம். இதற்கு சாட்சியாய் பிளாக்மெயிலரிடம் அவர் சற்று முன் நடத்திய உரையாடல்களே சார்ஜுக்கு நல்ல உதாரணமாய் நின்றது. நம்பவே முடியாத ஜீவன், முக்கியமான விஷயங்களை முக்கியமாய் நடத்த வேண்டும் என்ற இங்கிதமற்றவர். பிரின்ஸ் மைக்கேல் ஒப்லோவிச் தனது கேள்விக்கு பதில் தேவை என உட்கார்ந்த விர்ஜீனியாவுக்கு இந்த பதிலை தந்தார். ஆனா ப்ளீஸ், இதுக்கு மேல வேற எதுவும் வேணாம். முட்டாள் மாதிரி பேசாதீங்க சார்ஜ். இதை பற்றி பல க்ளூக்கள் ஏற்கனவே எல்லா நியூஸ் பேப்பர்லயும் வர ஆரம்பிச்சாச்சு. ஒப்லோவிச் பரம்பரையை போட்டுடைக்கும் கட்டுரைகள், ஒரு ஒண்ணுமில்லாத ஆளுக்கும் மூன்றாந்தர நடிகைக்கும் பிறந்தவன் நிக்கோலஸ் ஃபோர் என்பதையும் மறந்துட்டு ஏதோ அவர் ஒரு ஹீரோவுக்கோ அல்லது சாதுவுக்கோ பிறந்த உயர் குடிமகன் போல எழுதிக்கிட்டு இருக்கானுங்க. சார்ஜ் வியந்து கண்ணகல ஆனார். விர்ஜீனியாவின் உதவி தேவை என்று பட்டியலில் இவர் பெயரையும் சேர்த்து கொண்டது எத்தனை பெரிய தவறு என்பதை இப்பொழுது பரிபூரணமாய் ஏற்றுக்கொண்டார். விர்ஜீனியாவை சார்ஜ் வெகு சீக்கிரம் நறுக்கிவிட வேண்டும். கிளம்புவதற்கு ஆயத்தமாய் எழுந்து கொண்ட போது, யூ ஆர் ரைட் டியர் விர்ஜீனியா என்றார் சார்ஜ். உன்னை நாடி வந்து உன் முன் வைத்த வேண்டுகோளை நான் செஞ்சிருக்க கூடாது. ஆனா நாங்க இங்கே 2 நாடுகளின் கட்டுப்பாட்டுக்குள்ளும் வரும் ராஜ்யங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த எர்சோஸ்லோவாக்கியா விஷயத்தை நேருக்கு நேரா சந்திக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். மேக்ராத்துக்கு பத்திரிகை வட்டாரத்துல நல்ல செல்வாக்கு இருக்கு. நாட்டின் மீது உனக்குள்ள நாணம் மற்றும் வாழ்க்கை சரிதங்களின் மீது உனக்குள்ள பற்று இவற்றை கருத்தில் கொண்டு நீ போய் அவனை சந்திப்பது உசிதமா இருக்குன்னு நான் நினைச்சேன். சோ இதுதான் முழு விளக்கமும், அப்படிதானே? எஸ். ஆனா நான் அடிச்சு சொல்றேன், நீ இவனை லட்சியம் பண்ணல. விர்ஜீனியா அவரை சற்று நேரம் முறைத்து பார்த்துவிட்டு கலகலவென சிரித்தார். சார்ஜ் என்றார். சொன்னார், நீங்க ஒரு அண்ட புழுகன் விர்ஜீனியா, ஆகாச புழுகன். இதை பற்றி அத்தனையும் நான் கண்டுபிடிப்பேன். புவர் சார்ஜ், மிஸ்டர் மேக்ராத்தின் மர்மங்கள், மீதி எல்லாம் அதுக்கு பிறகு. இந்த வார கடைசியில சிம்னீஸுக்கு போகும்போது எனக்கு கொஞ்சமாவது குழு கிடைக்காமலா போகும்? சிம்னீஸ்லியா? நீ சிம்னீஸ் போறியா? சார்ஜுக்கு அவருக்குள் ஏற்பட்ட படபடப்பினை அடக்கி வைக்க முடியவில்லை. இது பற்றிய எந்த இன்விடேஷனும் யாருக்கும் கொடுக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொல்ல நேரத்தில் லாப் கேட்டர்கம்மை பிடிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தார் இவர். பண்டில் இன்னைக்கு காலையில போன் பண்ணி என்னை கேட்டார். சார்ஜ் கடைசி அஸ்திரத்தை எய்து பார்க்க முடிவெடுத்தார். அது ஒரு உப்பு சப்பில்லாத பார்ட்டின்னு நினைக்கிறேன் என்றார். உன் வழிக்கு ஒத்து வராத வகை விர்ஜீனியா. டியர் சார்ஜ், என்னை நம்பி நீங்க ஏன் முழு விஷயத்தையும் சொல்லிடக்கூடாதுன்னு இன்னும் காலந்தாழ்த்திடல. சார்ஜ் அவருடைய கையை மெதுவாய் வாங்கி கொண்டு, நான் எல்லா உண்மைகளையும் சொல்லியாச்சு என்று விட்டார். அப்ப நல்லது என்றார் விர்ஜீனியா ஆமோதிப்பாய். ஆனா அது பத்தாது. கவனிங்க சார்ஜ், நீங்க குறிப்பிட்ட மாதிரி என் கவர்ச்சியை முழு அளவுக்கு பயன்படுத்திக்கிட்டு நான் சிம்னீஸ் போகத்தான் போறேன். வாழ்க்கை திடுதிப்புன்னு ரொம்பவும் ஆச்சரியங்கள் நிறைந்ததா மாறிடுச்சு. முதல்ல ஒரு பிளாக்மெயிலர், அப்புறம் சார்ஜ், அரசியல் சார்ந்த சிக்கல்கள். ரொம்பவும் கெஞ்சி கேட்கும் இந்த அழகான பெண்ணுக்காக
அவர் அத்தனையும் சொல்லிடக்கூடாதா? ம். கடைசி அத்தியாயம் வரை அவர் எதையும் சொல்ல மாட்டார். மூச். குட் பை சார்ஜ். ஒரு ஆசை பார்வை. நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி மாட்டீங்களா? ஓ சார்ஜ் டியர், நோ ப்ராப்ளம். நீளமான பெருமூச்சோடு முன்பக்க கதவு வழியா சார்ஜ் வெளியேறியதும் டெலிபோன் நோக்கி பாய்ந்தோடினார் விர்ஜீனியா. அவர் சுழற்றிய நம்பர் கிடைத்துவிட, மிஸ் எய்லின் பிராண்டுடன் பேச வேண்டும் என்றார். நீயா பண்டில்? நாளைக்கு நான் சிம்னிஸ் வரேன். என்ன, எனக்கு போர் அடிக்குமா? ம், அப்படிலாம் இருக்காது. எந்த பெரிய மனுஷனா இருந்தாலும் என்னை ஓரங்கட்ட முடியாது. சோ நான் இருப்பேன்.